பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 2, சூரத்துல் பக்ரா, பசுமாடு. அலீஃப் லாம் மீம். இது அல்லாவின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும். பயபக்தி உடைய அவர்கள் புலனுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையை முறையாக கடைபிடிப்பார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவையின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். நிச்சயமாக காஃபிர்களை, அதாவது இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் ஈமான், அதாவது இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்களின் செவி புலன்களிலும் முத்திரை வைத்து விட்டான். இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடைக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் ஈமான் கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லார். இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் தவிர வேறில்லை. எனினும் இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய இதயங்கள் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹு அந்த நோயை அவர்கள் இன்னும் அதிகமாக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனைகளும் உண்டு. பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களும் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தாம் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் குழப்பம் உண்டாக்குபவர்கள். ஆனால் அவர்கள் இதை உணர்கின்றவர்களாக இல்லை. மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களும் சொல்லப்பட்டால், மூடர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள். ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை. இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவனாகிய ஷைத்தானுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் இவர்களை பரிகாசிக்கிறான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டொழியும்படி விட்டுவிடுகிறான். இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழியை அடையவும் மாட்டார்கள். இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றி ஒளி வீசும் போது அல்லாஹ் அவனுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் அவன் பார்க்க முடியாத கார் இருளில் அவனை விட்டுவிட்டான். அவர்கள் செவிழர்களாக, ஊமைகளாக, குழர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நேர்வழி பக்கம் மீளமாட்டார்கள். அல்லது இன்னும் ஒரு உதாரணம், கார் இருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம். இதில் சிக்கிக் கொண்டவர்கள் மரணத்தை அஞ்சி இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் அல்லாஹு எப்போதும் இந்த காஃபிர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கிறான். மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது. அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையோடு நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழித்தவறி நின்று விடுகிறார்கள். அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன். நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா, இறையச்சம், தூய்மையும் உடையோராகலாம். அந்த இறைவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதமாகவும் அமைத்து வானத்தில் இருந்தும் மழை பொழியச் செய்து அதனிலிருந்து உங்களுக்கு உணவளிக்க கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவிற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு என்ற நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீரானால், அந்த சந்தேகத்தில் உண்மையுடையோராக இருப்பீரானால், அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களை அனைவரையும் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால், அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காஃபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது.
ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்வோருக்கு நன்மாராயம் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவன சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்கள் உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இது முன்னர் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தோற்றத்தில் அது போன்றுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியர்களும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கேயே நிரந்தரமாக வாழ்வார்கள். அல்லாஹ் கொசுவையோ அல்லது அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணமாக கூறுவதில் வெட்கப்படுவதில்லை. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக உதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது உண்மை என்பதை அறிவார்கள். இறை நம்பிக்கையற்ற காஃபிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான். ஆனால் தீயவர்களைத் தவிர வேறு எவரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. தீயவர்கள் அல்லாவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் முறித்து விடுகிறார்கள். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். இவர்கள்தான் நஷ்டவாளிகள். நீங்கள் எப்படி அல்லாவை நம்ப மறுக்கிறீர்கள்? உயிரற்றோராக இருந்த உங்களை அவனே உயிரூட்டினான். பின்பு அவன் உங்களை மரணிக்கவும் செய்தான். மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திரும்பிக் கொண்டவராக படுவீர்கள். பிறவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்பு அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான். அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவன் ஒவ்வொரு பொருளின் நன்கறிந்தவனாக இருக்கிறான். நபியே, இன்னும் உன் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழை துதித்தவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றுவோர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினான். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளராக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். அவர்கள், இறைவா, நீயே தூயவன். நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவில்லை. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகமிக்கோன் என கூறினார்கள். அப்பொருள்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதாமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இபிலிஸை தவிர அனைவரும் சிரமப்படைந்தனர். அவன் இபிலிஸ் மறுத்தான், ஆணவம் கொண்டான். இன்னும் அவன் காஃபிர்களை சார்ந்தவராகிவிட்டான். மேலும் நாம், ஆதாமே, நீரும் உன் மனைவியும் அச்சோனப்பாதையில் குடியேறுங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்று ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வெளித்தவர செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள். உங்களில் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம். பின்னர் ஆதாம் தம் இறைவனிடம் சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றில் மூலம் இறைவனிடம் மன்னிப்பு கூறினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போன், கருணையுள்ளோன் ஆவான். முன்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கிவிடுங்கள். இடம் உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இஸ்ரேல் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீராக. இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள். இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்படுத்துகின்றது. நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்களில் முதன்மையானவராக ஆக வேண்டாம். மேலும் என் திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி ஒழுங்கி வருவீர்களாக. நீங்கள் அறிந்து கொண்ட உண்மைகளை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடிங்கள். ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள். ருக்கு செய்வோரிடம் சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மையை செய்யுமாறு ஏவி தாங்களையே மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும்.
உள்ளச்சமுடைய அவர்கள்தாம் திடமாக தாம் தங்கள் இறைவனை சந்திப்போம், நிச்சயமாக அவனிடமே தாம் திரும்பச் செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டோராவார். இஸ்ரேல் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீராக. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்றியும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த பிரோனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டுமே வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை காப்பாற்றினோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரோனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் நாம் மூசாவிற்கு வேதம் அருளிய 40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர். அதனால் நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிட்டீர். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெரும் பொருட்டு நாம் மூசாவிற்கு வேதத்தை நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய புர்கானை அளித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணங்கியதற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர். ஆகவே நீங்கள் படைத்தவனிடம் மன்னிப்பு கூறும். உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறு நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபா ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடிமுழக்கம் பற்றி கொண்டது. நீங்கள் நன்றி உடையோராக இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிட செய்தோம். மேலும் மண்ணு சல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருட்களை உங்களுக்கு இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அருளி உள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோம். எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை, மாறாக தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் கூறினோம், இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலை வணங்கி, ஹெத்துன், என் பாவச் சுமைகளை நீங்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம். ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனை இறக்கி வைத்தோம். மூசா தம் சமூகத்தினருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, உன் கைத்தடியால் அப்பாறையை அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீர் ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தனர். ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீரை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பகிருங்கள். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். ஆதலால் பூமியில் விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டுவிட்டன. மேலும் அல்லாவின் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்தும் வந்ததும் தான். இந்த நிலை அவர்களுக்கு அல்லாவிற்கு மாறு செய்து வந்ததும் அல்லாஹு விதித்த வரம்புகளை மீறிக் கொண்டிருந்ததனாலும் ஏற்பட்டது. ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் ஸ்பானியர்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாவின் மீது இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தி உடையவர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் மீது அல்லாவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள். உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க கூடாது என்ற வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். அதனால் அவர்களை நோக்கி சிறுமையடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம். இன்னும் இதனை நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அதற்கு அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், அப்படி பரிகாசிக்கும் அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு அதிக கிழமல்ல கன்றுமல்ல, அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உன் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசமளிக்கும் அதன் நிறம் என அவ்விறைவன் அருளினான் என்று கூறினார். உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடமாக ஒரே மாதிரியான தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். அவர், மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்ததோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தாதது, ஆரோக்கியமானது, எந்த விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறினான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாற்றி தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளிப்படுத்துவதற்காகவே இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டினால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளை அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறையைப் போல் ஆயின, அல்லது அதைவிட கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றிலின்று ஆறுகள் ஒளித்தொடுவது உண்டு. இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றிலின்று தண்ணீர் வெளிப்பட கூடியதாயும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாவின் மீதுள்ள அச்சத்தினால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவதை பற்றி கவனிக்காமல் இல்லை. முஸ்லிம்களே, இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்காதீர். இவர்கள் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கிக் கொண்ட பின்னரும் அதை தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிடுவார்கள். மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலருடன் தனித்திடும்போது உங்கள் இறைவனுக்கு முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே, இதை நீங்கள் உணரமாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறினார். அவர்கள் மறைத்து வைத்ததையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருக்கின்றார்களே தவிர வேதத்தை அறிந்து வைக்கவில்லை. மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்வோர்களாக அன்றி வேறில்லை. அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தாம் கரங்களிலேயே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காக அவர்களுக்கு கேடுதான். அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாவிடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழியை பெற்றிருக்கின்றீர்களா? அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் நீங்கள் கேளும். அப்படியல்ல, எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே, அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள். எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் யாக்கூப் என்ற இஸ்ராயேல் மக்களிடத்தில்
அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உங்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நன்மையை செய்யுங்கள். மனிதர்களிடம் அழகான வார்த்தைகளை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரைத் தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம். பின்னர் அதை ஒப்புக்கொண்டீர்கள். அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கிறீர்கள். உங்களிலேயே ஒரு சாரார் அவர்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள். அவர்கள் மீது அக்கிரமம் கொள்ளவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவியும் செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதியாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் பழிக்கு அஞ்சி நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது ஹராமான தடுக்கப்பட்ட செயலாகும். அப்படி என்றால் நீங்கள் வேதத்தை சிலதை நம்பி சிலதை மறுக்கிறீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகின்றவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடையாது. மறுமை கியாம நாளிலேயே அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் மீட்கப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. மறுமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை லேசாகப்பட மாட்டாது. இவர்களுக்கு உதவியும் யாரும் செய்ய மாட்டார்கள். மேலும் மூசாவிற்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறைத்தூதர்களை அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவிற்கு தெளிவான அத்தாட்சிகளான ரூஹுல் குர்சி என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை நம் இறைத்தூதர்கள் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கௌரவம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா? அதில் சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றுவிட்டீர்கள். இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். ஆனால் அவருடைய குபுர் என்னும் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடிய இந்த குரான் என்ற வேதம் அவர்களிடம் வந்தது. இந்த குரான் வருவதற்கு முன் காஃபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குரான் மூலமாகவே அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறே முன்பு அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கிறார்கள். இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த திருக்குரான் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவே திருக்குரான் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது. நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் அதன் பின் காளை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். தூர் மலையை உங்கள் மீது உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதை செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள் நாங்கள் செவியேற்றோம், மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தால் அவர்களின் இதயங்களில் காளைக்கன்றின் பக்தி புகுத்தப்பட்டது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும். நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமையே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முர்ஷிக்குகளை விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாவிற்கும் விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக
அவர்தாம் அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி இதயத்தில் குரானை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நல் வழியாகவும் இருக்கிறது. எவன் அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ, நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான். நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாவிகளைத் தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்கள் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்துவிடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலானோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது, வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாவின் வேதத்தை தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டார்கள். அவர்கள் சுலைமான் நபியின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் நபி ஒருபோதும் நிராகரித்தவராக இல்லை. ஷைத்தான்கள் தான் நிராகரித்தவர்கள். அவர்கள்தாம் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாருத் என்ற 2 மலக்குகள் இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோதிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காஃபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கணவன் மனைவி இடையே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவர்களிடம் கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாவிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். இதனை அவர்கள் அறிய வேண்டாமா? நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் நம் ரசூலை பார்த்து 2 அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராஹினா என்று சொல்லாதீர்கள். இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளைத் தரும் சொல்லாகிய உன்லுர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும் காஃபிர்களுக்கு துன்பம் தரும் வேதனைகளும் உண்டு. அருள் கிதாப் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்போரே, இன்னும் மோஷிக்குகளே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அல்லாஹ் தன் அருள்கொடைக்கு உரியவராக யாரை நாடுகிறானோ அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் மிக பெரும் கிருபையாளன். ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீது சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது என்பதை நீங்கள் அறியவில்லையா? அல்லாவை இன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா? இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவனொருவன் ஈமானை குபரினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர்வழியிலிருந்து தவறிவிட்டான். வேதத்தை உடையவர்கள் பலர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின்னும் காஃபிர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாவின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான். இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும் ஜக்காத்தை கொடுத்தும் வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமையே அனுப்பி வைக்கிறீர்களோ அதை அல்லாவிடம் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் உற்று நோக்குபவனாகவே இருக்கிறான். யூதர்களும் கிறிஸ்துவர்களைத் தவிர வேறு யாரும் சுவர்ண பாதையில் நுழைய மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் வீணாசையாகும். நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமர்ப்பியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அப்படியல்ல, எவனொருவன் தன்னை அல்லாவிற்கே முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கின்றானோ அவனுடைய நற்கூலி அவனுடைய இறைவனிடம் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. ஆனால் இவர்கள் தங்களுக்குரிய வேதத்தை ஓதிக்கொண்டே இப்படி கூறுகிறார்கள். இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள். தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தர்க்கித்து மாறுபட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான். இன்னும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் அல்லாவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து இவற்றை பாழாக்க முயல்வனை விட பெரிய கொடுமைக்காரன் யாராக இருக்க முடியும்?
இத்தகையோர் அச்சமின்றி பள்ளிவாசல்களில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள். இவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவுதான். மேலும் மறுமையில் இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. கிழக்கும் மேற்கும் அல்லாவிற்கே சொந்தம். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாவின் முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், எல்லாம் அறிந்தவன். இன்னும் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு குமாரனை பெற்றிருக்கிறான் என்று. அப்படியல்ல, அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிக தூய்மையானவன். வானங்கள் பூமியில் உள்ளவை யாவும் அவனுக்கே உரியவை. இவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிந்து வழிபடுகின்றன. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையிலிருந்து தானே உண்டாக்கினான். அதனிடம் குன் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சிகள் வரவில்லை என்று. இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியே இவர்கள் சொற்களைப் போலவேதான் கூறினார்கள். இவர்களின் இதயங்கள் அவருடைய இதயங்கள் போன்றவையேதான். ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நாம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாக விவரித்துள்ளோம். நபியே, நாம் உன்னை உண்மையுடன் நல்லடியார்களுக்கு நன்மாரம் கூறுவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். நரகவாதிகளைப் பற்றி நீர் வினவப்பட மாட்டீர். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியில் நீர் பின்பற்றாத வரையிலும் உம்மை பற்றி திருப்தியடைய மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாவின் வழி இஸ்லாம், அதுவே நேர்வழி என்று சொல்லும். அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீர்களானால் அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதி ஒழுங்கிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள்தான் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே. யாக்கூப் என்ற இஸ்ரேலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்த என் நன்கொடைகளை நினைவு கூறுங்கள். இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்பாடுடையோராகவே செய்தேன். இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்று ஒரு ஆத்மா பிறதோர் ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது. அதனிடமிருந்து அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்ட ஈடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த ஒரு சிபாரிசும் அதற்கு பலனளிக்காது. இவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இதை எண்ணி பாருங்கள். இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை இட்டு சோதித்தான். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், என் சந்ததியிலிருந்தும் இமாம்களை ஆக்குவாயா என கேட்டார். என் வாக்குறுதி உம் சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என கூறினான். இதையும் எண்ணி பாருங்கள். காபா என்னும் வீட்டை நாம் மக்களுக்கு ஒதுங்கும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹிம் நின்ற இடத்தை மகாமு இப்ராஹிமை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம். இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள், தங்கி இருப்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள் ஆகியோருக்கு தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். இன்னும் நினைவு கூறுங்கள். இப்ராஹிம் அல்லாவிடம், இறைவா, இந்த பட்டினத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போர் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகையான கனி வர்க்கங்களை கொண்டு உணவளிப்பாயாக என வேண்டிக் கொண்டார். அதற்கு இறைவன், ஆம், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கு சிறிது காலம் சுக அனுபவத்தை அளிப்பேன். பின்னர் அவனை நரக நெருப்பில் வேதனையில் நிர்பந்திப்பேன். அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டதே என கூறினான். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய் என்று கூறினார்கள். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. எங்கள் சந்ததியிலிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தாரை, முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பவனும் அளவில்லா அன்புடையனாகவும் இருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவர்களிடையே உம்முடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிடமிருந்தே எழுந்திட செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனாகவும் பெரும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறாய். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவன் யார்? தன்னை தானே தாழ்த்திக் கொள்பவனை தவிர. நிச்சயமாக நாம் அவரை தூய்மையாளராக இவ்வுலகில் தேர்ந்தெடுத்துள்ளோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லடியார் கூட்டத்திலேயே இருப்பார். இன்னும் அவரிடம் அவருடைய
இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராக சரணடையும் என்று சொன்னபோது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவனாக சரணடைந்தேன் என்று கூறினார். இதையே இப்ராஹிம் நபி தம் குமாரர்களுக்கு உபதேசம் செய்து வைத்தார். யாக்கூப் நபியும் இதையே உபதேசம் செய்தார். அவர் கூறினார், என் குமாரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள் என்றார். யாக்கூப் நபிக்கு மரணம் நெருங்கிய போது, நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உங்கள் நாயனும் உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், ஈசாக் ஆகியோரின் நாயனான ஒரே நாயனையே வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு முஸ்லீம்களாக இருப்போம் என கூறினார்கள். அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கு. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியல்ல, நேர்வழியை சார்ந்த இப்ராஹிம் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். இணை வைக்கும் முர்ஷிக்குகளின் நின்று அவர் இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக. மூமின்களே, நாங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் இன்னும் அவர் சந்ததியிலிருந்து இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். அவர்கள் நின்று ஒருவருக்கிடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று நபியே நீர் கூறுவீர்களாக. ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதைப் போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்றுவிடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களில் கொடுக்கப்பட்டதிலிருந்து உம்மை காப்பாற்ற அல்லாவே போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுற்றவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இதுவே அல்லாஹுவின் வர்ணம் ஞானசானமாகும். வர்ணம் கொடுப்பதில் அல்லாவை விட அழகானவன் யார்? அவனையே நாங்கள் வணங்குகிறோம் என்று நபியே நீர் கூறுவீர்களாக. அல்லாஹுவை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்க்கம் செய்கிறீர்களா? அவன் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு, உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு. மேலும் நாங்கள் அவனுக்கே களப்பற்ற ஈமானுடையவராக இருக்கிறோம் என்று நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக. நபி இப்ராஹீமும் இஸ்மாயிலும் ஈசாக்கும் யாக்கூபும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகிறீர்களா? நபியே நீர் கேட்பீராக. இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாவிற்கா? அல்லாவிடமிருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சிகளை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமாக இல்லை. அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். மக்களில் அறிவினர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிப்லாவை விட்டு திருப்பிவிட்டது எது என்று. நபியே நீர் கூறும், கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியவை. தான் நாடியவரை அவன் நேர்வழி நடத்தச் செய்வான் என்று. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலை உள்ள உம்மத்தாக சமூகமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களில் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிகால் மீது திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விடுவானே வேண்டி கிப்லாவை நாம் நிர்ணயித்தோம். இது அல்லாஹு நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவருக்கு நிச்சயமாக ஒரு வலுவாகவே இருந்தது. அல்லாஹ் உங்கள் ஈமானை நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டுபவன், நிகரற்ற அன்புடையோன். நபியே, நாம் உன் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வதை பற்றி பாராமுகமாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உன் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்லர். இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவர்களும் அல்லர். எனவே இதை பற்றி ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பிறாயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். எவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ
அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல் இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக இதை அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றார்கள். கிப்லாவை பற்றி இவ்வுண்மை இறைவனிடமிருந்து வந்ததாகும். ஆகவே அதனை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொரு கூட்டத்தவர்க்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு. அவர்கள் அதன் பக்கம் திரும்புவர்களாகவே உள்ளனர். நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் மிக்கோனாக இருக்கிறான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாசல் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் இறைவனிடமிருந்து வந்த உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமாக இல்லை. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாசலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும். மூமின்களே, உங்களில் அநியாயக்காரர்களைத் தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்யும் இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்கள் எங்கு இருந்தாலும் புனித பள்ளிவாசலின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இன்னும் என்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாமல் எனக்கே அஞ்சுங்கள். இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கிறான். இன்னும் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று கூறாதீர்கள். அப்படி அல்ல, அவர்கள் உயிருள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்திலும் பசியிலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினால் சோதிப்போம். ஆனால் பொறுமை உடையோர்களுக்கு நபியே, நீர் நன்மாராயம் கூறுவீராக. பொறுமை உடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசையும் கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தாம் நேர்வழியை அடைவார்கள். நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகளை அல்லாவின் அடையாளங்கள் நின்றும் உள்ளன. எனவே எவர் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளை சுற்றி வருவதில் குற்றமல்ல. இன்னும் எவனொருவன் உபரியாக நற்கர்மங்களை செய்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிதலை காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் அதை மறுக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கின்றார்கள். எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்திக் கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களைத் தவிர மற்றவர்கள் சாபத்துக்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறேன். யார் இவ்வேத உண்மைகளை நிராகரிக்கின்றார்களோ, இன்னும் நிராகரிக்கும் காபிர்களாகவே மறித்தும் விடுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹுடையவும் மலக்குகளுடையவும் மனிதர்கள் அனைவருடையவும் சாபமும் உண்டாகும். அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. மேலும் மன்னிப்பு கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அஸ்ஸலாம். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மக்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியில் இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுக்களை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையையும் கருணையும் எடுத்துக்காட்டும் சான்றுகளாக உள்ளன. அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்கள் அல்லாவை நேசத்திற்கேற்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள்.
ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலையில் உள்ளவர்கள். இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்கள் பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனையை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதை கண்டுகொள்வார்கள். இத்தவறான வழியில் யாரை பின்பற்றுகிறார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றுவோரை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்களுடைய இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். அத்தலைவர்களை பின்பற்றுபவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதை போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம். இவ்வாறு அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பதாக எடுத்து காட்டுவான். அன்றியும் அவர்கள் நரக நெருப்பில் நின்றும் வெளியேறுகின்றவர்களும் அல்லர். மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவட்டுக்களை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறும்போது அவர்கள், அப்படியல்ல, எங்கள் மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியிலேயே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? அந்த காபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு ஆடு மாடு மேய்ப்பவன் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேற எதையும் கேட்டு அறிய இயலாத கால்நடைகள் போன்றவர்கள். அவர்கள் செவிழர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த நற்போதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாருங்கள். தாமாக செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாத பெயரை சொல்லப்பட்டதும் ஆகியவைகளைதான் உங்கள் மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். எவர் அல்லாஹுவின் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்பத் தொகையை பெற்றுக்கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறெதையும் உட்கொள்ளவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான். அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். இவர்களை நரக நெருப்பை சகித்து கொள்ள செய்தது எது? இதற்கு காரணம், நிச்சயமாக அல்லாஹு இவ்வேதத்தை உண்மையுடன் அருள செய்தான். நிச்சயமாக இன்னும் இவ்வேதத்திலேயே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சத்தியத்தை விட்டும் பெரும் பிளவிலேயே இருக்கின்றார்கள். புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல். தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் அடிமைகளுக்கு கடனாளிகள் போன்றவரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல். இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜக்காத்தை கொடுத்து வருதல். இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்ததில் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் மறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடன் இருப்போர்தான் நன்னறியாளர்கள். இன்னும் அவர்கள்தான் முத்தகீன்கள், பயபக்தி உடையவர்கள். ஈமான் கொண்டோரே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரம் உடையவனுக்கு சுதந்திரம் உடையவனும், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனது முஸ்லிம் சகோதரனாகிய கொலை உண்டவனின் வாரிசுகள் ஏதேனும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்கான நிர்ணயிக்கப்பெறும் நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடன் செலுத்திவிட வேண்டும். இது உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும். ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. நல்லறிவாளர்களே, கொலைக்கு பழி தீர்க்கும் இவ்விதியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வுண்டு. இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்று காத்து கொள்ளலாம். உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கி விடுகிறதோ அவர் ஏதேனும் பொருளை விட்டு செல்வோராக இருப்பின் அவர் தம் பெற்றோர்களுக்கும்
பிள்ளைகளுக்கும் முறைப்படி வசியத் மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இதை நியாயமான முறையில் நிறைவேற்றுவது முத்தகீன்கள் பயபக்தி உடையவர்கள் மீது கடமையாகும். வசியத்தை மரண சாசனத்தை கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவமெல்லாம் யார் அதை மாற்றினார்களோ அவர்களை மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். ஆனால் வசியத் செய்யப்பட்டவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ அல்லது மனம் முரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படி செய்தவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோராகலாம். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்கள் கடமையாகும். ஆனால் அந்த நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாளில் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும். எனினும் கடுமையான நோய், முதுமை போன்ற காரணங்களால் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கின்றாரோ அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதை உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதும் அல் குர்ஆன் இறக்கியருளப் பெற்றது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கின்றாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பை விடப்பட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறான். அவர்கள் என்னிடம் பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுவீராக. நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவதை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இரகசியமாக தம்மைத்தாமே வஞ்சித்து கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பகிருங்கள். பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஃப்திகாஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியுடன் கூடாதீர்கள். இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள். இவ்வாறே கட்டுப்பாட்டுடன் தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறான். அன்றியும் உங்களிடையில் ஒருவர் மற்ற ஒருவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்கள் பொருள்களிலிருந்து ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். நபியே, தேய்ந்து வளரும் பிறையை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பையாகவும் உள்ளன. மூமின்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவது இல்லை. ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையோராவார். எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களிடம் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே காண கிடைப்பின் அவர்களை கொள்ளுங்கள். இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றுகிறார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். ஏனெனில் பித்னா குழப்பமும் கலகமும் உண்டாக்குவதில் கொலை செய்வதை விட கொடியதாகும்.
இருப்பினும் மசீதுல் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களிடம் சண்டையிடாதீர்கள். ஆனால் அங்கு அவர்கள் உங்களிடம் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். இதுதான் நிராகரிப்போருக்கு உரிய கூலியாகும். எனினும் அவர்கள் அவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கிவிடுவாராயின் நீங்கள் அவர்களை கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். ஃபித்னா, குழப்பமும் கலகமும் நீங்கி அல்லாஹ்வுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்களைத் தவிர வேறு எவரிடம் பகை கொண்டு போர் செய்தல் கூடாது. போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜப், துல்கைதா, துல்ஹஜ், முஹரம் ஆகிய புனித மாதங்களுக்கு புனித மாதமே ஈடாகும். இது போன்ற எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு. ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நின்றால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறுகிறானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் முஹைசின்களை நன்மை செய்வோரை நேசிக்கிறான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டவராயின் உங்களுக்கு சாத்தியமான ஹத்யூ, ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற தியாக பொருட்களை அனுப்பிவிடுங்கள். அந்த ஹத்யூ குர்பானி செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை களையாதீர்கள். ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாக இருப்பதினாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பேனின் காரணமாகவோ தலைமுடியை இறக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும், அல்லது தர்மம் கொடுத்தல் வேண்டும், அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும். பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ்ஜு வரை உம்ரா செய்வதின் சௌகரியங்களை அடைந்தோர் தமக்கு எது இயலுமோ அந்த அளவுக்கு குர்பானி கொடுத்தல் வேண்டும். அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லையாயின் ஹஜ்ஜு செய்யும் காலத்தில் 3 நாட்களும் பின்னர் ஊர் திரும்பியதும் 7 நாட்களும் ஆக்கப்பூர்வமாக 10 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இச்சலுகையானது எவருடைய குடும்பம் மஜிதுல் ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான். ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிட்ட மாதங்கள் ஆகும். எனவே அவற்றில் எவரேனும் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம், கெட்ட வார்த்தை பேசுதல், சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மைகளையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான். மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பதற்றுள் மிகவும் ஹைரானது, நன்மையானது தக்வா என்னும் பயபக்தியே ஆகும். எனவே நல்லறிவுடையோரே, எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் இந்த வசனங்களை, அவன் வார்த்தைகளை அனைவருக்கும் பகிர்ந்து அவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 198 முதல் 200 வரை. ஹஜ்ஜின் போது உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல், அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பலன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது. பின்னர் அரஃபாத்திலிருந்து திரும்பும் போது மஷ்அருல் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹ்வை திக்ர், தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள். அங்கு, அதாவது மினாவில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கருணையானவனாகவும் இருக்கிறான். ஆகவே உங்களுடைய ஹஜ் காரியங்கள் முடிந்ததும் நீங்கள் இதற்கு முன் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததை போல் இன்னும் அழுத்தமாக, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ர் செய்யுங்கள். மனிதர்களில் சிலர், எங்கள் இறைவனே, இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. அவர்களில் சிலர், ரப்பனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பில் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. இவ்வாறு இன்மை மறுமை இரண்டிலும் நற்பெயர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். எவரும் மினாவிலிருந்து 2 நாட்களில் விரைந்துவிட்டால் அவர் மீது குற்றமில்லை. யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகின்றாரோ அவர் மீதும் குற்றமில்லை. இது இறைவனை அஞ்சிக் கொள்வோருக்கு கூறப்படுகிறது. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்.
நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலேயே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபியே, மனிதர்களில் ஒரு வகையானவன் இருக்கிறான். உலக வாழ்க்கையை பற்றி அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தன் இதயத்தில் உள்ளது பற்றி சத்தியம் செய்து அல்லாஹ்வையே சாட்சியாக கூறுவான். உண்மையில் அத்தகையவன்தான் உம்முடைய கொடிய பகைவனாவான். அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான். விளை நிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான். கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்துச் செல்கிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. நிச்சயமாக அந்நரகமானது தங்கும் இடங்களில் மிக கேடானதாகும். இன்னும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கிறான். அல்லாஹ் இத்தகைய தன் நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டோர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாக ஆவான். தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், பேரழிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளும் மேக நிழல்களின் வழியாக தண்டனையை கொண்டு வந்து அவர்களுடைய காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றுவோர் எதிர்பார்க்கிறார்களா? மறுமையில் அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹ்விடமே தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும். நபியே, இஸ்ரேலின் சந்ததிகளிடம் யஹூதிகளிடம் நீர் கேளும், நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று. அல்லாஹ்வின் அருள்கொடையை தம்மிடம் வந்த பின்னரும் யார் அதை மறுக்கிறார்களோ அத்தகையோர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடமையானவன். நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் பயபக்தியுடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தார்கள். அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுக்கு உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதம் கொடுக்கப்பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமையின் காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தான் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தன் நாடியோருக்கு நேர்வழியில் செலுத்துகின்றான். உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர்களை வறுமை, பனி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டோர்களும் கூறும் அளவிற்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம். அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று. நீர் கூறும், நன்மையை நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்கள் என்று. மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கிறான். போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பின் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, புனிதமான விளக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும். ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மசீதுல் ஹராமுக்குள் வரவிடாது தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அவைகள் எல்லாம் அதைவிட பெரும் குற்றங்களாகும். ஃபித்னா, குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்த மாட்டார்கள்.
உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி காபீராக நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கர்மங்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பலன் தராமல் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நம்பிக்கை கொண்டோரும் காபிர்களின் கொடுமையால் நாட்டை விட்டு துறந்தவரும் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்தோரும் அல்லாவின் கருணையை ரஹமத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள். மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பேரன்புடையவனாகவும் இருக்கிறான். நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது. நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். உங்களுக்கு தேவைக்கு வேண்டியது போக மீதமுள்ளவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களை அத்தாட்சிகளை இவ்வாறு விவரிக்கிறான். மேல் கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான். அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது. நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களாக ஆவார்கள். இன்னும் அல்லாஹ் குழப்பம் செய்பவனை சரி செய்வான் என்று பிரித்திருக்கிறான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை கஷ்டத்துக்குள்ளாக்கியிருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவராக இருந்த போதிலும் அவளை விட மூமினான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள். அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமினான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு மூமினான அடிமை அவனை விட மேலானவன். நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான். மனிதர்களுக்கு படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான். மாதவிடாய் பற்றி உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும், அது ஒரு உபாதையான தீட்டாகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகியிருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மையடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கிறான். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் ஆத்மாக்களுக்காக முன்கூட்டியே நற்கர்மங்களின் பலனை அனுப்புங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மறுமையில் அவன் சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கர்மங்கள் செய்தல், இறைபக்தியுடன் நடத்தல், மனிதனுக்கிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்துவிடாதீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுற்றவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீண் சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டுமென்றே சம்பாதித்து வைத்துக் கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக பெருமை உடையவனாகவும் இருக்கிறான். தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்கள் 4 மாத தவணை உள்ளது. எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடனாகவும் இருக்கிறான். ஆனால் அவர்கள் தலாக் விவாக விலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிவுற்றவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் தாம் கர்ப்பம் கோளாறுகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது. ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு. கணவர்களுக்கும் பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒருபடி உயர்வு உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கவனாக இருக்கிறான். இத்தகைய தலாக் 2 முறைதான் கூறலாம். பின் தவணைக்குள் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம், அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம். அவ்விருவரும் அல்லாவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போது தவிர நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றிலிருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னும் நீங்கள் அல்லாவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால்
அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறையாகும். ஆகையால் அவற்றை மீறாதீர்கள். எவர் அல்லாஹ்வின் வரையறைகளை மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள். மீட்ட முடியாதபடி, அதாவது 2 தடவை தலாக் சொன்ன பின்னரும் 3ஆம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் வேறொருவனை மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னால், அதன் பின் முதற்கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினால், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மணவாழ்வில் மீள்வது குற்றமல்ல. இவை அல்லாஹுவின் வரையறையாகும். இவற்றை அல்லாஹ் புரிந்து கொள்ளும்படி மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான். மீளக்கூடிய தலாக் கூறி தவணை இத்தா முடிவிற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள், அல்லது இத்தா தவணை முடிந்ததும் முறைப்படி அவர்களை விடுவித்து விடுங்கள். ஆனால் அவர்களை உங்களுடன் வைத்துக்கொண்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அவர்களிடம் வரம்பு மீறி நடவாதீர்கள். இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்ளுவாரானால் அவர் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார். எனவே அல்லாஹ்வின் வசனங்களை கேலிக்கூத்தாக ஆக்கிவிடாதீர்கள். அவன் உங்களுக்கு அளித்த அருள் கொடையையும் உங்கள் மீது இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து பாருங்கள். இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நற்போதனை செய்கிறான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் பெண்களை நீங்கள் தலாக் செய்து அவர்கள் தங்களுடைய இத்தா தவணையை பூர்த்தி செய்துவிட்டால் அவர்கள் தாங்கள் விரும்பி ஏற்கும் கணவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள். உங்களில் யார் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது. இதன்படி நடப்பது உங்களுக்கு நற்பண்பும் தூய்மையும் ஆகும். இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டுமென்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு நிரப்பமாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரியத்தின் முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையின் தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது. தாயை அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது. தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபலிப்பது வாரிசுகள் கடமையாகும். இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டுதலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீது குற்றமாகாது. தவிர ஒரு செவிலித்தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிடுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் அம்மனைவியர் 4 மாதம் 10 நாள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த இத்தா தவணை பூர்த்தியானதும் அவர்கள் தங்கள் நாட்டத்திற்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். இவ்வாறு இத்தா இருக்கும் பெண்களுடன் திருமணம் செய்ய கருதி அது பற்றி குறிப்பாக அறிவிப்பதிலோ அல்லது மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் அவர்களை பற்றி எண்ணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் ரகசியமாக அவர்களிடம் திருமணம் பற்றி வாக்குறுதி செய்து கொள்ளாதீர்கள். ஆனால் இது பற்றி வழக்கத்திற்கு ஒத்த மார்க்கத்திற்கு உகந்த சொல்லை நீங்கள் சொல்லலாம். இன்னும் இத்தாவின் கெடு முடியும் வரை திருமண பந்தத்தை பற்றி தீர்மானித்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகிறான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெண்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்வதற்கு முன் தலாக் சொன்னால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் அவர்களுக்கு பலனுள்ள பொருட்களை கொடுத்து உதவுங்கள். அதாவது செல்வன் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து நியாயமான முறையில் உதவி செய்தல் வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். ஆயினும் அப்பெண்களை தீண்டுவதற்கு முன் ஆனால் மகர் நிச்சயத்த பின் நீங்கள் தலாக் சொல்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மகர் தொகையில் பாதி அவர்களுக்கு உண்டு. அப்பெண்களோ அல்லது எவர் கையில் அத்திருமணத்தை பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்கள் முழுமையையும் மன்னித்து விட்டாலின்றி, ஆனால் இவ்விஷயத்தில் விட்டுக் கொடுப்பது தக்வாவுக்கும் பயபக்தி மிக்க நெருக்கமானதாகும். இன்னும் உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கிறான்.
தொழுகைகளை, குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாவின் முன்னிலையில் உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள். ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறெதையுமோ கண்டு நீங்கள் பயப்படும் நிலை இருந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்ட வாக்கிலும் தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று நிறைவுடன் தொழுது அல்லாவை நினைவு கூறுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு இருக்கும் நிலையில் இருப்பவர்களானால் தங்கள் மனைவிற்கு ஓராண்டு வரை உணவு, உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும். ஆனால் அப்பெண்கள் தாங்களாவே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் அல்லாஹ் வல்லமை உடையவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான். மேலும் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் சமரட்சணை பெறுவதற்கு பத்தியம் உண்டு. இது முத்தகின்கள், அதாவது பயபக்தியுடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகிறான். இந்நபியே, மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறுபவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவர்களிடம் நீங்கள் இறந்து விடுங்கள் என்று கூறினான். மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கருணை உடையவன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை. மூமின்களே, நீங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிமடுப்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கிறாரோ அதை அவருக்கு அவன் இருமடங்காக்கி பன்மடங்காக்க செய்வான். அல்லாஹ் தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான். அவனே அதை பெருக்கியும் தருகிறான். அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்கள் தலைவர்களை நீர் கவனித்தீரா? அவர்கள் தம் நபியிடம், நாங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவதற்காக ஒரு அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது அவர், போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாவின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள். எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர் எல்லோரும் புறமதுகு காட்டி திரும்பிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான். அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள். மேலும் அவருக்கு நீண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடை உடையவனாகவும் யாவற்றையும் நன்கறிபவன் என்றும் கூறினார். பெண்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்வதற்கு முன் தலாக் சொன்னால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் அவர்களுக்கு பலனுள்ள பொருட்களை கொடுத்து உதவுங்கள். அதாவது செல்வன் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து நியாயமான முறையில் உதவி செய்தல் வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். ஆயினும் அப்பெண்களை தீண்டுவதற்கு முன், ஆனால் மகர் நிச்சயத்த பின் நீங்கள் தலாக் சொல்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மகர் தொகையில் பாதி அவர்களுக்கு உண்டு. அப்பெண்களோ அல்லது எவர் கையில் அத்திருமணத்தை பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்கள் முழுமையையும் மன்னித்து விட்டாலின்றி, ஆனால் இவ்விஷயத்தில் விட்டுக் கொடுப்பது தக்வாவுக்கும் பயபக்தி மிக்க நெருக்கமானதாகும். இன்னும் உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கிறான். தொழுகைகளை, குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாவின் முன்னிலையில் உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள். ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறெதையுமோ கண்டு நீங்கள் பயப்படும் நிலை இருந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்ட வாக்கிலும் தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று நிறைவுடன் தொழுது அல்லாவை நினைவு கூறுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு இருக்கும் நிலையில் இருப்பவர்களானால் தங்கள் மனைவிற்கு ஓராண்டு வரை உணவு, உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும். ஆனால் அப்பெண்கள் தாங்களாவே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் அல்லாஹ் வல்லமை உடையவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான்.
மேலும் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் சமரட்சணை பெறுவதற்கு பத்தியம் உண்டு. இது முத்தகின்கள் அதாவது பயபக்தியுடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகிறான். நபியே, மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறுபவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவர்களிடம் நீங்கள் இறந்து விடுங்கள் என்று கூறினான். மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கருணை உடையவன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிமடுப்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கிறாரோ அதை அவருக்கு அவன் 2 மடங்காக்கி பன்மடங்காக்க செய்வான். அல்லாஹ் தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான். அவனே அதை பெருக்கியும் தருகிறான். அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்கள் தலைவர்களை நீர் கவனித்தீரா? அவர்கள் தம் நபியிடம், நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்காக ஒரு அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது, அவர் போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள். எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர் எல்லோரும் புறமதுகு காட்டி திரும்பிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான். அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள். மேலும் அவருக்கு நீண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடை உடையவனாகவும் யாவற்றையும் நன்கறிபவன் என்றும் கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அவருடைய அரசாங்கத்திற்கு அடையாளமாக உங்களிடம் ஒரு தாபூத் பேழை வரும். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவையாக இருக்கும். இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டு சென்றவற்றின் மீது உள்ளவையும் இருக்கும். அதை மலக்குகள் வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் மூமின்களாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான். யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லார். தவிர ஒரு சிறங்கை நீரை தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அறிந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார். அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அறிந்தினார்கள். பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாலூத்துடன் அவன் படைகளுடன் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலிமை இல்லை என கூறிவிட்டனர். ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெரும் கூட்டத்தாரை அல்லாவின் அருள்மிக்க அனுமதியை கொண்டு வென்றிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். மேலும் ஜாலுத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்றபோது, எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, காஃபிரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர். இவ்வாறு இவர்கள் அல்லாவின் அருள்மிக்க அனுமதியை கொண்டு ஜாலுத்தின் படையை முறியடித்தார்கள். ஜாலுத்தை கொன்றார். அல்லாஹ் தாலூத்துக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான். இவ்விதமாக அல்லாஹ் மக்களில் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தாரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தாரை தடுக்காவிட்டால் உலகம் சீர்கெட்டிருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெரும் கருணையுடனாக இருக்கிறான். இவை அல்லாஹ்வின் வசனங்களாகும். இவற்றை நாம் உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக நீர் நம்மில் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தாம். தூதர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அவர்களில் சிலரை பதவியில் உயர்த்தியும் இருக்கிறான். தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இன்னும்
ரூஹுல் குதுசி என்னும் பரிசுத்தமான ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் அத்தூதுவர்களுக்கு பின் வந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வேறுபாடுகள் கொண்டனர். அவர்களில் ஈமான் கொண்டோரும் உள்ளனர், அவர்களில் நிராகரித்தோரும் காஃபிரும் உள்ளனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இவ்வாறு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்கிறான். நம்பிக்கை கொண்டோர்களே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அழித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். இன்னும் காஃபிர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை அறிய துயலோ உறக்கமோ பிடிக்கா. வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை. வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. ஆகையினால் எவர் வழி கெடுப்பவரை விற்று நிராகரித்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டாரோ அவர் அருந்துவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றி கொண்டார். அல்லாஹ் யாவற்றையும் செவியுற்றவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாவே நம்பிக்கை கொண்டோர்களின் பாதுகாவலன் ஆவான். அவன் அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் தாம் அவர்களின் பாதுகாவலர்கள். அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருளின் பக்கம் கொண்டு வருகின்றன. அவர்களே நரகவாசிகள். அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் தனக்கு அரசாட்சி கொடுத்ததின் காரணமாக ஆணவம் கொண்டு இப்ராஹிம் இடத்தில் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை நபியே, நீர் கவனித்தீரா? இப்ராஹிம் கூறினார், எவன் உயிர் கொடுக்கவும் மரணம் அடையவும் செய்கிறானோ அவனே என்னுடைய ரப் இறைவன் என்று கூறினார். அதற்கு அவன், நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணம் அடையும்படியும் செய்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது இப்ராஹிம் கூறினார், திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்கிறான், நீ அதை மேற்கு திசையில் உதிக்கும்படி செய் என்று கூறினார். அல்லாவை நிராகரித்த அவன் திகைத்து வாயெடுத்து போனான். தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பிப்பதில்லை. அல்லது ஒரு கிராமத்தின் பக்கம் சென்றவரை போல் அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் உச்சத்துக்கெல்லாம் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடந்தன. இதை பார்த்த அவர், இவ்வூர் இவ்வாறு அழிந்து மரித்த பின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான். பின்னர் அவரை உயிர் பெற்றிடும்படி செய்து, எவ்வளவு காலம் இந்த நிலையில் இருந்தீர்கள் என்று அவரை கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறு பகுதி இவ்வாறு இருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் இந்த நிலையில் 100 ஆண்டுகள் இருந்தீர். இதை பாரும், உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும். கெட்டு போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாடலடையவில்லை. ஆனால் உம்முடைய கழுதையை பாரும். உம்மை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக்குவதற்காக இவ்வாறு மறைக்கச் செய்து உயிர் பெற செய்கிறோம். இன்னும் அக்கழுதையின் எலும்புகளை பாரும், அவற்றை எப்படி நாம் சேர்க்கிறோம், பின்னர் அவற்றின் மேல் சதைகளை போர்த்துகிறோம் என கூறி அதனை உயிர் பெற செய்தான். இவையெல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். இன்னும் இப்ராஹிம், என் இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கூறிய போது அவன், நீர் இதை நம்பவில்லையா என கேட்டான். மெய்யாக நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று கூறினார். அப்படியாயின் பறவைகளிலிருந்து 4 பிடித்து அவை உம்மிடம் திரும்பி வருமாறு பழகிக் கொள்ளும். பின்னர் அவற்றை அறுத்து அவற்றின் பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும். பின் அவற்றை கூப்பிடும், அவை உம்மிடம் வேகமாக பறந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் பேரழிவானன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுவர்களுக்கு ஊமையானது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை விளைவிக்கும் ஒரு விதையை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடை உடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது வேறு விதமான நோய்வினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை. அவர்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள்.
கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானதாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்திலும் எவ்வித தேவையில்லாதவன், மிக பொறுமையாளன். நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தம் பொருளை செலவிடுபவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோய்வினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு ஊமையானது ஒரு வழுக்கும் பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது மழை பெய்து அதிலிருந்து சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. அவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் காஃபிரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கிக் கொள்ளவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஓமையானது உயரமான வளமுள்ள பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் மேல் பெரும் மழை பெய்கிறது. அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமழையே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கின்றவனாக இருக்கிறான். உங்களில் யாராவது ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவரிடம் பேரிச்ச மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் கீழே நீரோடைகள் ஒலித்து ஓடுகின்றன. அதில் அவருக்கு எல்லா வகையான கனி வர்க்கங்களும் உள்ளன. அப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்துவிடுகிறது. அவருக்கு வலுவில்லாத பலகீனமான சிறு குழந்தைகள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று அந்த தோட்டத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. இதை அவர் விரும்புவாரா? நீங்கள் சிந்தித்து செய்யும் பொருட்டு அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றில் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தானியங்கள், கனிவகைகள் போன்றவற்றிலிருந்து நல்லவற்றையே தான தர்மங்களில் செலவு செய்யுங்கள். அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றில் சிலவற்றை தான தர்மங்களில் செலவழிக்க நாடாதீர்கள். ஏனெனில் அத்தகைய பொருட்களை எவரேனும் உங்களுக்கு கொடுத்தால் வெறுப்புடன் கண் மூடிக்கொண்டோ அல்லது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்திலும் எத்தகைய தேவையற்றவனாகவும் புகழுக்கெல்லாம் உரியவனாகவும் இருக்கிறான் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை சைத்தான் பயமுறுத்துகிறான். ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடமிருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கிறான். இத்தகைய ஞானம் எவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் கணக்கில்லாத நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார். ஏனெனில் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னும் செலவு வகையிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சைகளில் எந்த நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலார். தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே. ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும். எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. அது உங்களுடைய பாவங்களை நீக்கும். நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கிறான். நபியே, அவர்களை நேர்வழியில் நடத்துவது கடமை அல்ல. ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிடாயினும் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாகும். அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடியோ அல்லது வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள். நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குரிய நற்பலன்கள் உங்களுக்கு பூரணமாக திருப்பிக் கொடுக்கப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். பூமியில் நடமாடி தம் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும். பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். இத்தகையோருக்காக நல்லதென்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான். யார் தங்கள் பொருட்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தான்களால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். அதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனாலேயும் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகுகின்றானோ அவனுக்கு முன்னர் வழங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது.
ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னரும் இப்பாவத்தின் பால் திரும்புகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். இன்னும் தான தர்மங்களை பரக்கத்துகளை கொண்டு பெருகச் செய்வான். தான் கட்டளையை நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்து தொழுகையை நியாயமாக கடைபிடித்து ஜக்காத்தை கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஈமான் கொண்டோர்களே, நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தௌபா செய்து இப்பாவத்திலிருந்து மீண்டு விட்டால் உங்கள் பொருள்களில் அசல் முதல் உங்களுக்கு உண்டு. கடன்பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அன்றியும் கடன்பட்டவர் அதனை தீர்க்க இயலாத கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதி நிலை வரும் வரை காத்திருங்கள். இன்னும் கடனை தீர்க்க இயலாதவருக்கு அதை தர்மமாக விட்டுவிடுவீர்களானால், அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும். தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததுக்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். மேலும் கூலி வழங்குவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா. ஈமான் கொண்டோரே, ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுபவன் உங்களுடைய நீதியுடன் எழுதட்டும். எழுதுபவன் எழுதுவதற்கு மறுக்கக்கூடாது. நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததன்படி அவன் எழுதட்டும். இன்னும் யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவனே பத்திரத்தின் வாசகத்தை சொல்லட்டும். அவன் தன் ரப்பான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்துவிடக் கூடாது. இன்னும் யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது பாலினம் முதுமை போன்ற காரணங்களால் பலகீனமானவனாகவோ அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருப்பின் அவனுடைய வழி நிர்வாகி நீதமாக வாசகத்தை சொல்லட்டும். தவிர நீங்கள் சாட்சியாக ஏற்கக்கூடிய உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சியாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சியங்களில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களிலிருந்து ஆடவர் ஒருவரையும் பெண்கள் இருவரையும் சாட்சியாக எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இருவர் ஏனென்றால் அவ்விருவரில் ஒருத்தி தவறினால் இருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டாகும். அன்றியும் சாட்சியம் கூற சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கலாகாது. தவிர கொடுக்கல் வாங்கல் சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறுடன் எழுதுவதில் அலட்சியமாக இராதீர்கள். இது அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகும். சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதற்கும் இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும். எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரம் இருப்பின் அதை எழுதி கொள்ளாவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்யும் போது சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் எழுதுபவனையோ சாட்சியையோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ துன்புறுத்தப்படக்கூடாது. நீங்கள் அப்படி செய்வீர்களாயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் தான் உங்களுக்கு நேரிய இவ்விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறான். தவிர அல்லாஹ்வே எல்லா பொருட்களையும் பற்றி நன்கு அறிந்தவன். இன்னும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அச்சமயம் எழுதுபவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் கடன் பத்திரத்துக்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை கடன் கொடுத்தவன் அடையாளமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி இவ்வாறு ஒரு பொருளை காப்பாக வைத்தால் யாரிடம் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பி கொடுத்துவிட வேண்டும். அவன் தன் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். அன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் ஒருவன் அதை மறைக்கிறானோ நிச்சயமாக அவனுடைய இதயம் பாவத்துக்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களுக்கு கணக்கு கேட்பான். இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை வேதனையும் செய்வான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவன். இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே மூமின்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை.
என்றும் இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம். எங்கள் இறைவனே, உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீள்வதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமை அதற்கே. மூமின்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பின் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பின் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. இந்த இறைவசனங்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அல்லாஹ்வின் அருளை பெறுங்கள்.